ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அறுசுவை அடிசல். வாங்க இன்றைக்கி நார்த் இந்தியன் பஞ்சாபி குசைன் பன்னீர் பூனா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கேப்சிகம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட பால் ஆடை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இதுக்காக க்ரீமி ஃப்ளேவருக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு, பெப்பர் மசாலா கொஞ்சம், இது மல்லித்தூள் கொஞ்சம், காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, ஜீரக பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா, 4 தக்காளி நான் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டோர் பாட் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பால் காய்ச்சும் போது மேலே ஆடை நிற்கும் இல்லையா, ஆறுனதுக்கப்புறம் அந்த ஆடையை நம்ம எடுத்து வச்சு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு மேலே ஃபைனலாக க்ரீம் போட்டோன்னா நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், தாபா ஸ்டைலில் நம்மளுக்கு இருக்கும். இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிற ஆடையில் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்சியில் பல்ஸில் ஒரு 2 சுற்று வச்சு எடுத்துக்கிறேன். அந்த க்ரீமை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கேப்சிகம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறதையும் இந்த பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறதையும் நம்ம சாட்டே பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சுப்போம். கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டு நம்ம இதை நல்லா வதக்கி க்ரன்ச்சியாக இருக்கிற பக்குவத்துக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இது நல்லா வதக்கி எடுத்ததும் இதை பன்னீரை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஷாலோ ஃப்ரை, ஆக்சுவலாக டீப் ஃப்ரை கிடையாது. இது மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பன்னீரையும் அதில் போட்டு நம்ம ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பன்னீர் பூனா மசாலா அப்படின்னா, பூனா உருது வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகி வந்தது நம்மளுக்கு. அதாவது ஃப்ரைடு மசாலா. ஆக்சுவலாக பன்னீர் ஃப்ரைடு, ஸோ அதுதான் சொல்லுது. பூனான்றது அதுதான் மீனிங் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ பன்னீரை நம்ம இந்த மாதிரி ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரெண்டையுமே இப்போ கேப்சிகம், வெங்காயம் ப்ளஸ் இந்த பன்னீர் இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெயில் வறுத்து வச்சுட்டு இப்போது அந்த மீதமாக இருக்கிற எண்ணெயிலேயே நான் எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிஷ்ஷஸ்க்கெல்லாம் நம்ம கொஞ்சம் இது க்ரீம் ப்ளஸ் இதுவும் சேர்த்துனோன்னா, நம்ம வெண்ணெயும் சேர்த்துனோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அது, பச்சை மிளகாய், இது 3ஐயும் போட்டு அதுலேயே கொஞ்சம் தாளிச்சிடுறேன். அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயமும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்ததும் அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்குதலாம். இது ஆக்சுவலி இதை நம்ம வேறு மாதிரியும் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டே தயிரில் எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்து கொதிய விடலாம். இல்லை நம்ம எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா தயிர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கிற 4 தக்காளி பழம் நான் இதில் சேர்த்து இதோட நல்லா சேர்த்து கொதிய விட்டுக்கலான்னு நான் இதோட போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கொதி வந்ததும், நல்லா வதங்கினதும் இப்போ நான் தக்காளி அரைச்சி வச்சதை போட்டிருக்கிறேன். இப்போது மிளகாத்தூள், எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். உப்பு, பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடரு, சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம கொஞ்சம் கலருக்காக நான் போட்டிருக்கேன். நம்ம அது இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன மிளகாத்தூள் வச்சுருக்கோமோ அந்த கலரில் இந்த டிஷ் வரும், அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக ஜீரக பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடரு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போடணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்சியில் அரைச்சதில் அந்த தண்ணி அது மட்டும் அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. இதில் நல்லா சுண்டி வரட்டும்னு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்தோம்னா கொஞ்சம் திரியாக சான்சஸ் இருக்குது. நம்ம சூட்டில் தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த எப்படி இருந்தாலும் கொஞ்சம் திரியாக இருக்கும். நம்ம நல்லா மசிச்சு விட்டுறணும் சிம்மில் வச்சு.
ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி எனக்கு நல்லா வதங்கி வெந்து வந்துடுச்சு. நம்ம நல்லா இது வதக்குறதுல தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்குறதுல தான் அந்த டேஸ்ட் இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, தக்காளியோட ரா ஸ்மெல்லும் வந்து அந்த ஃப்ளேவரும் போயிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சிம்மில் வச்சுட்டு இதோட நான் நல்லா கலந்துக்கிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணால் இது வந்து ஒரே இதாக போயிடும். இல்லைன்னா நம்ம வந்து தயிரில் எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து அதை கொதிய விடணும். நான் இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஸ், ஒரு கறி பேஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு அப்போ வந்து நான் அந்த தேவையான தண்ணியும் இதோட சேர்த்து இதையும் நல்லா நான் வந்து கலந்து விட்டு இதையும் ஒரு நல்ல ஒரு கொதி விட்டு எடுத்துக்கிறேன். எப்படியுமே நமக்கு அந்த சூட்டுலேயே கொஞ்சம் நம்ம தயிர் போடுறோம் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் அந்த ஒரு கேர்டல் மாதிரி தான் இருக்கும். பட் அது நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சரியாயிடும். கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு அது வந்து நல்லா வெந்து வந்து சரியாக கொதிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிய விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிய விட்டிங்கன்னா இது மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, பன்னீர் வறுத்து வச்சுருக்கோம், ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். அதையும் ப்ளஸ் கேப்சிகம், இது ஆனியன், இதையும் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். இதையெல்லாம் போட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எப்படி இருக்குன்னு. இப்போவே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்கில் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ஒரு என்ஹான்சிங் ஃப்ளேவருக்கு தான் நான் வந்து ஃபைனலாக தாபா ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொண்டு வரதுக்கு நான் வந்து க்ரீம் வந்து நம்ம யூஸ்வலி ஸ்டோர் பாட் க்ரீம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இன்றைக்கி நான் வீட்டிலேயே பண்ணியிருக்கிறேன். அதை நான் வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அந்த பாலாடையை கொஞ்சமாக பால் போட்டு நான் வந்து 2 சுற்று எடுத்து பல்ஸில் விட்டு எடுத்துருக்கிறேன். அதை வந்து போட்டிருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் அதையும் போட்டுட்டு நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இது எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கிரேவி டெக்ஸ்சர் தேவையோ இப்போது வந்து உங்களுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் அதை நல்லா கொதிய விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் பூனா மசாலா ரெடி. நான் அந்த ஜார்லேயே வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது நீங்கள் வந்து ரோட்டிக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு, ஈவன் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் லைக் புலாவ் அந்த மாதிரி இதுக்கெல்லாமும் நீங்கள் சாப்பிடலாம். இது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இந்த தடவை. நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எடுத்து திறந்து பார்க்கும்போதே எனக்கு வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல். என் பசங்க, என் ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுற, இவன் நல்லா வாசனை வருதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஈவன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு க்ரீம் போட்டிருக்க போல இருக்கே அப்படின்னாரு. நான் இருந்துட்டு இல்லை, இது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண க்ரீம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்டோர் பாட் க்ரீமெல்லாம் வாங்காமல் வீட்டிலையே க்ரீமெல்லாம் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிய விட்டுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று எல்லாமே காலி ஆகிடுச்சு இது எனக்கு செஞ்சு சாப்பிடும்போது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.